பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாள் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புலே இயேசுப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவநீர் எங்களுக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய கிருபையும் பிரசன்னம் கூட இருக்கட்டும். இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீரை மகிமைப்படுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்ம மார்க் சுவிசேஷம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மார்க் சுவிசேஷத்தின் சிறப்பியல்புகள் 2 பார்த்தோம். போன வாரத்திலே நான் மார்க் சுவிசேஷத்தில் உள்ள மொத்த வசனங்கள் 578 வசனங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்லை, 678 வசனங்கள். நம்ம ஈஸியாக ஞாபகம் வைத்திருக்கிறதுக்கு 6, 7, 8 அப்படி கூட ஞாபகம் வைத்திருக்கலாம். மார்க் சுவிசேஷ புத்தகத்திலே 678 வசனங்கள் உள்ளது. நான் 578 என்று தவறுதலாக சொல்லிட்டேன். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உள்ள அன்பா கேட்குறேன். இப்போ நம்ம மார்க் சுவிசேஷத்துல சிறப்பியல்புகள் அப்படின்னு சிறப்பு பண்புகள் சொல்லி 2 பார்த்தோம். இன்னும் 7 இருக்கிறதா சொன்னேன். அதுதான் இந்த நாள்ல நம்ம பார்க்குறோம். மார்க் சுவிசேஷத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு அவசர தன்மை கொண்டதா காணப்படும். ஏன்னா அந்த மார்க் சுவிசேஷத்தை நம்ம வாசிக்கும் போதே தெரியும், மொத்தம் 16 அதிகாரங்களை கொண்ட ஒரு குறுகிய சுவிசேஷ புத்தகம். இது எல்லாமே கொஞ்சம் எல்லா செய்திகளையுமே கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லி கடந்து போகிறதா இந்த சுவிசேஷ புத்தகம் அமைகிறதா காணப்படும். இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் உடனேங்கிறதான வார்த்தை, உடனே, இமீடியட்லி, இது அதோட கிரேக்க பதம் யூத்திஸ், EUTHYS அப்படிங்கிறதான அந்த வார்த்தை வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். உடனே, அவர் உடனே இதை செய்தார், உடனே இதை செய்தார் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனடியாக ஒவ்வொரு வேலைகளையும் உடனேங்கிறதான வார்த்தை கிட்டத்தட்ட 31 முறை வருகிறதாக சொல்லப்படுகிறது. 31 முறை மார்க் சுவிசேஷத்துல மட்டும். அதாவது உடனே அவர் வந்து ஒரு மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டு அவர் ஒரு ஊழியக்காரராக, போன வாரத்திலே நம்ம பார்த்தோம், மார்க் சுவிசேஷ புத்தகம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு வேலைக்காரராக, ஒரு ஊழியக்காரராக, ஒரு சர்வெண்டா வந்து சித்தரிக்கிறதா பார்ப்போம். அவர் தனக்கு ஆண்டவர் கொடுத்த பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஊழிய தௌத்தியத்தை, அந்த ஊழிய காரியங்களை அவர் துரிதமாக நிறைவேற்றினார், உடனடியாக நிறைவேற்றினார் என்கிறதான அர்த்தத்திலே இந்த அதிகாரத்திலே, இந்த சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 3வது சிறப்பு பண்பு, மார்க் சுவிசேஷம் ஒரு அவசர தன்மை கொண்டதை வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியும். இன்னும் பார்க்கும்போது மார்க் சுவிசேஷம் இயேசுவை ஒரு மனிதனாக அழகுற காட்டுகிறத பார்க்க முடியும். அவர் ஒரு மனிதன், அவர் முழு தேவனாக இருந்தாலும் அவருடைய மனிதன் சொல்லிட்டு, அவருக்கு, அதாவது எப்படி மனிதர்களுக்கு பசி உண்டாகுமோ அதே போல அவருக்கும் பசி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி 11 மார்க் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்னும் 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம மார்க் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். அப்போ அவருக்கு ஒரு சோர்வு, இளைப்பாற வேண்டிய, கொஞ்சம் இளைப்பாறினால் நலமா இருக்கும் என்கிறதான, ஒரு மனிதனுக்கு எப்படி சோர்வு வரும், அதிக வேலைகளை செய்யும் போது கொஞ்சம் இளைப்பாறினால், கொஞ்சம் தூங்கினால் நலமா இருக்கும் என்பது எப்படி தோன்றுகிறதோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சோர்வு உண்டாயிற்று என்பதை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். இனி மனிதனுடைய எல்லாவித உணர்ச்சிகளும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அவர் மன துருக்கமுடையவராக, 1ஆம் அதிகாரம் 41வது வசனம், இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வீடுகளை வாசித்து பார்க்க உங்களை அன்பாக கேட்கிறேன். 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல அவர் மனதுருக்கமுடையவராய் காணப்பட்டதை பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அவர் கோபம் கொண்டதாய் பார்க்க முடியும். 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல அவருக்கு துக்கம்,
மன வருத்தம், துக்கம் வந்ததை பார்க்க முடியும். இன்னும் 6ஆம் அதிகாரம் 34 அவருடைய இரக்கத்தை பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விசனத்தை நம்ம பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய சிறப்பியல்புக்கு அவர் மனிதனாக இருந்தார், ஒரு மனிதனுக்குரிய உணர்ச்சிகள் அவரிடத்திலும் இருந்தது என்பதை இந்த மார்க் காட்டுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் புதிய ஏற்பாட்டுல இந்த 4 சுவிசேஷங்கள்லையுமே மரியாளின் குமாரன் என்று சொல்லப்படுறது இந்த மார்க்கு சுவிசேஷத்துல மட்டும்தான். 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம வாசித்து பார்க்கும்போது இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, இவரை தச்சன் என்றும் மரியாளின் குமாரன் என்றும் மார்க்கு சுவிசேஷத்துல மட்டும்தான் காண்பிக்கப்பட்டிருக்கும். மற்ற இடத்துல மத்தேயுவிலே தச்சனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கும். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல இவர் தச்சனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்குமே தவிர்த்து தச்சன் என்பதை இந்த மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலே மாத்திரம்தான் பார்க்க முடியும். இப்படி அவரை ஒரு அழகுற ஒரு மனிதனாக காண்பித்ததை பார்க்க முடியும். முதலாவது தனி சிறப்பியல்பு என்னன்னா, மற்ற சுவிசேஷத்தோடு ஒப்பிடும்போது இது ஒரு சுருக்கமானது, ரொம்ப அடர்த்தி இல்லாததா இருந்ததுன்னு சொல்லி பார்த்தேன். இன்னும் பார்த்தோம், மார்க்கு சுவிசேஷ புத்தகத்துல இயேசுவின் வார்த்தைகளை காட்டிலும் அவருடைய உபதேசங்களை காட்டிலும் அவருடைய பணிக்கு, அவர் செய்த அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3வது சிறப்பு பண்பு பார்க்கும்போது அவருடைய சுவிசேஷம் இது ஒரு அவசர தன்மை கொண்டது. உடனே அவர் இதை செய்தார், உடனே அவர் இதை செய்தார் என்று அடிக்கடியாக சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்த்தோம். இன்னும் அடுத்து 4வது சிறப்பு பண்பு பார்க்கும்போது அவர் எனது இயேசுவை மனிதனாக அழகுற காட்டுகிறத பார்க்க முடியும். இன்னும் மார்க்ல அடிக்கடி யூத காரியங்களை விவரிக்கிறத விவரமாக சொல்லப்பட்டிருக்கும். காரணம், நம்ம ஏற்கனவே சொன்னபடி மார்க்கு சுவிசேஷ புத்தகம் யூதர்களுக்கு எழுதப்படவில்லை, ரோமர்களுக்கு எழுதப்பட்டது. அப்ப ரோமர்களுக்கு யூதர்களுடைய பண்புகளும் கலாச்சாரங்களும் அதிகமாக என்ன செய்யக்கூடாது, தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்ப அதை சொல்லும்படியாக, இப்ப நம்ம எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா நம்முடைய பழக்க வழக்கங்கள் வேற்று. நம்முடைய தமிழ்நாட்டில் பழக்க வழக்கங்கள் அண்டை மாநிலங்களுக்கோ மற்ற இடங்களிலோ போகும்போது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு நம்முடைய ஒரு திருமணத்தை குறித்து சொல்லணும்னா, நான் எங்களுடைய திருமணத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு, இதுதான் எங்களுடைய பழக்க வழக்கம் என்று சொல்லிதான் நம்முடைய திருமண நிகழ்ச்சிகளை நம்ம என்ன செய்ய முடியும், அவர்களுக்கு விவரித்து சொல்ல முடியும். ஆனா நம்ம ஊர்ல உள்ள திருமண காரியத்தை நம்ம மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அதை விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் இந்த இடத்துல பார்க்க முடியும். யூதர்களுடைய காரியங்களை வரும்போது அவர் ஒரு சில காரியங்களை விவரித்து சொல்லியிருப்பார். ஆனால் ரோமர்களுடைய விஷயங்கள், பழக்க விளக்கங்களை பார்க்கும்போது அவற்றை அவர் விவரித்து சொல்லியிருக்க மாட்டார் என்பதை நாம பார்க்க முடியும். 7ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கும்போது யூதர்களுடைய சுத்திகரிக்கும் வழக்கத்தை அவர் என்ன செய்திருப்பார் என்றால் விவரமாக சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். அவருடைய சீசல் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது இப்படின்னு சொல்லி அந்த யூதர்களுடைய பாரம்பரியத்தை, அதாவது யூதர்கள் கை கழுவாம சாப்பிட மாட்டாங்க, வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க குளிப்பாங்க, இப்படி அவர்கள் ஒரு சுத்திகரிக்கும் முறை வைத்திருந்ததுனால அதை ஆசரிக்காத போது மற்றவர்கள் கேள்வி கேட்டார்கள் என்பதை அவர் இப்ப ரோமர்களுக்கு எழுதும் போது ரோமர்களுக்கு ஏன் சீஷர்கள் கை கழுவாம சாப்பிடுனது போஜனம் பண்ணதை ஏன் பரிசேயர்கள் குற்றம் பிடித்தார்கள் என்பதை குறித்து சொல்லும் போது இப்படி ஒரு முறை யூதர்களுக்கிடையே இருக்கிறது. அதை கடைபிடிக்காததினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், குற்றம் பிடித்தார்கள் என்பதை விலாவாரியாக எழுதுகிறதை பார்க்க முடியும். ஆனால் இப்ப ரோமர்களுடைய காரியங்களை அவர் என்ன செய்ய மாட்டார், விலாவாரியாக எழுதியிருக்க மாட்டார், கொஞ்சம் விவரமாக எழுதியிருக்க மாட்டார். 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கும்போது
மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவரை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறார். அதாவது யூதர்களுடைய ரோமர்களுடைய விவாகரத்து முறையை என்ன செய்ய மாட்டார், விவரமாக எழுதியிருக்க மாட்டார். இதுதான் அவர் யூதர்களுடைய கலாச்சாரத்தை சொல்லும் போது அதை விவரமாக எழுதுகிறவர். ரோமர்களுடைய கலாச்சாரத்துக்கு அதிக விவரம் கொடுத்திருக்க மாட்டார். இன்னும் பாத்தீங்கன்னா அரமேயு மொழி சொற்களை பயன்படுத்தும் போது அவர் என்ன செய்திருக்கா, ஒவ்வொன்றிற்கும் அர்த்தம் சொல்லியிருப்பார். ஆனால் என்ன செய்திருக்க மாட்டார் என்றால் இது லத்தீன் மொழி சொற்களுக்கு அர்த்தம் சொல்லியிருக்க மாட்டார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா ஏன்னா அரமேய மொழி அன்னைக்கு யூதர்களிடையே புழக்கத்தில் இருந்த, அதாவது அவர்களுடைய பேச்சு மொழியாக இருந்தது அரமேய மொழி. ஆனால் இது ரோமர்களுக்கு தெரியாது. அப்ப லத்தீன் மொழி சொற்களுக்கு அவர் என்ன செய்திருக்க மாட்டார் என்றால் விளக்கம், அதனுடைய அர்த்தத்தை கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் அரமேய மொழி வார்த்தைகளுக்கு இது அர்த்தம் கொடுத்திருப்பாரு. எடுத்துக்காட்டா பார்க்கும்போது பொவர்னர்கேஸ், எனது இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னர்கேஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. தலித்தாகுமி, சிறுன்னு சொல்லி தலித்தாகுமி என்றால் சிறுபெண்ணை எழுந்திரு என்ற அர்த்தமானு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கொர்பான், அதுனா காணிக்கை கொடுக்கிறது, அதாவது அப்படின்னு சொல்லி அதுக்கும் விளக்கம் கொடுத்திருப்பாரு. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக, அதுன்னு அர்த்தம் கொடுத்திருப்பாரு. இன்னும் ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு, இப்படி அரமேய மொழி வார்த்தைகளுக்கு என்ன செய்திருப்பாருன்னா அதற்கு விளக்கம் கொடுத்திருப்பார். ஆனால் லத்தீன் மொழி வார்த்தைகளுக்கு என்ன செய்திருக்க மாட்டார், விளக்கம் கொடுத்திருக்க மாட்டார். இந்த 12வது வசனம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஒரு பணம் சொல்லியிருக்கும். அது என்னது, ரோமர்களுடைய பணமுறை, அதெல்லாம் அவர் என்ன செய்திருக்க மாட்டார், விளக்கமாக சொல்லியிருக்க மாட்டார். அதே மாதிரி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அரண்மனை கூடம் சொல்லியிருக்கோம், அதையும் விளக்கமாக சொல்லியிருக்க மாட்டார். அது ரோமர்களுடைய அரண்மனை கூடம். இன்னும் நூற்றுக்கு அதிபதி 15ஆம் அதிகாரம் 10 நூற்றுக்கு அதிபதி, இதெல்லாவற்றையும் என்ன செய்திருக்க மாட்டார், அவர் என்ன செய்திருக்க மாட்டார், விளக்கமாக சொல்லியிருக்க மாட்டார். இதெல்லாம் லத்தீன் மொழி வார்த்தைகள், இதை சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் அரமேய வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லியிருப்பார். இதுதான் யூதர்களுடைய காரியங்களை விவரித்து சொல்லியிருப்பார். ஆனால் ரோமர்களுடைய காரியங்களை விவரமாக சொல்லியிருக்க மாட்டார். இதுதான் 5வது சிறப்பு மார்க்கு சுவிசேஷத்தின். இன்னும் பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்துக்கு என்ன செய்யணும், அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது மத்தேயுலயும் சரி லூக்காவிலையும் சரி, மத்தேயுல 12ஆம் அதிகாரத்துலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய சதி ஆலோசனை பண்ணினார்கள் என்பதே சொல்லப்பட்டிருக்கு. லூக்கால 19ஆம் அதிகாரத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயே ஆண்டவரை என்ன செய்தார்கள், கொலை செய்ய வகை தேடினார். உடனே பரிசேயர் புறப்பட்டு வரை அவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோட கூட ஆலோசனை பண்ணினார்கள் என்று அந்த இது 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்தே ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என்ன அவருடைய பாடுகளை குறித்து 3 முன்னறிவிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசிரியர்களும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இப்படி 31வது வசனத்துல 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல ஒரு முன்னறிவிப்பு சொல்லப்படுகிறோம். 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீசர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கும். இனி 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை வாசித்து பார்க்கும்போது, இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புரதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவர்களை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இப்படி
மார்க்கு சுவிசேஷ புத்தகத்துல அவருடைய பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். 3 முன்னறிவிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 7ஆவதாக அவர் இந்த புத்தகத்தின் தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமர்களின் நேர கணக்கீடு முறையை தான் இவர் என்ன செய்திருப்பாரு, பயன்படுத்தி இருப்பதை பார்க்க முடியும். இப்போ எப்படி ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் நேர கணக்கீடு எப்படி வித்தியாசமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு நாம உபயோகித்து கொண்டிருக்கிறது ரோமர்களுடைய நேர கணக்கீடு முறை. அதாவது நமக்கு என்னது 12 மணி, அதாவது விடிய காலையில 12 மணி முடிஞ்சிச்சுன்னா நமக்கு என்னது அடுத்த நாள் துவங்கும். ஆனால் யூதர்கள் என்னன்னா சூரிய உதயத்தை வைத்து தான் என்ன செய்வார்கள், ஒரு நாள் அவர்களுக்கு துவங்கும். எப்போனா சூரிய உதயம் மாலை 6 மணில சூரிய உதயம் துவங்குது, அதுதான் அவர்களுடைய ஒரு நாள் துவக்கம். அப்படிதான் என்ன செய்வாங்க யூதர்கள் நேரத்தை கணக்கிட. நமக்கு 12 மணி, நடு இரவு 12 மணி நேரம் ஒரு நாளின் துவக்கம். யூதர்களுக்கு என்னன்னா மாலை 6 மணி, நம்ம மாலை 6 மணி சூரிய உதயம் ஆகுது, அதுதான் ஒரு நாள் துவக்கம். அது நம்ம எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா, இப்ப மார்க்ல 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல பார்த்தோம்னா, 15ஆம் அதிகாரம் 20, அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே இது யோவான்ல பாத்தீங்கன்னா, யோவான் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமா இருந்தது. அப்பொழுது அவர் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா. அதாவது ஏரோது அவர் பிளாத்து நியாயசனத்துல உட்கார்ந்த நேரம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, 6ஆம் மணி வேலைன்னு இருக்கு. அங்க என்னத சொல்லியிருக்கிறார், அவரை சிலுவையில் அறைந்ததே 3ஆம் மணி வேலைன்னு சொல்லுவார். அப்ப யோவான் என்ன செய்கிறார் என்றால் யூதர்களுடைய நேர கணக்கீடை பயன்படுத்துகிறார். அப்படி இந்த இடத்துல 6ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது என்னன்னா மதியம் 12 மணியை தான் என்ன செய்திருக்கிறார், நம்ம கணக்கின்படி மதியம் 12 மணியை தான் அவர் என்ன செய்திருக்கிறார், 6ஆம் மணி வேலைன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப அதற்கு பின்பு நம்ம என்னது ஈவினிங் 3ஆம் மணி வேலை, அப்படி 3 மணி நேரத்துல தான் 3 மணிக்கு தான் அவரை என்ன செய்த மார்க்கின் இதுபடி சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படி அவர்களுடைய கணக்கின்படி என்னன்னா 9ஆம் மணி வேலை. அவர்களுடைய கணக்கின்படி பார்த்தா மதியம் 3ஆம் மணி வேலைங்கிறது 9ஆம் மணி வேலை. இப்படி யூதர்களுடைய நேர கணக்கீடும் ரோமர்களுடைய நேர கணக்கீடும் வித்தியாசமாகும். யூதர்கள் அவர்களுடைய சூரிய உதயம் ஆகிற 6ஆம் மணியை தான் ஒரு நாளினுடைய துவக்கமாக எடுப்பார்கள். நாம 12வது மணி நேரத்திலிருந்து ஒரு நாள் துவங்கி அடுத்த 12வது மணி நேரத்துல அந்த ஒரு நாள் முடிவடைகிறதாக நம்ம பார்க்கிறோம். யூதர்கள் அப்படி அல்ல. யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா 6 மணி, காலையில 6 மணி விடியற் காலை வருகிறது, சூரிய உதயமாகிறது, அதுதான் எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மார்க் என்ன செய்திருக்கிறார் என்றால் ரோமர்களுடைய நேர கணக்கீடை தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். யோவான் என்ன செய்திருக்கிறார், யூதர்களுடைய நேர கணக்கீடை பயன்படுத்துகிறார். அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ் வருகிறது அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் ரோமர்களுக்கு எழுதுனதுனால ரோமர்களுடைய நேர கணக்கீடை இவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக மார்க்கு சுவிசேஷம் ரகசியத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறத பார்க்க முடியும். எப்படின்னா இயேசு தம்முடைய சொந்த சீஷர்களே அவரை யார் என்று புரிந்து கொள்ளவில்லை என்பது 4ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல பார்க்கும்போது, 4ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சீஷர்களே ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரம் 51 பார்க்கும்போது, அவர்கள் இருந்த படவில ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்து அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து இப்படி
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த சீஷர்களே உணர முடியாத அளவுக்கு ஒரு ரகசியமாக இருந்ததாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஒரு ரகசிய தன்மை கொண்டதாக இருந்ததாக இந்த மார்க் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்னும் அவர் செய்த அற்புதங்களையும் சரி, அவர் யார் என்பதையும் யாருக்கும் அறிவிக்க வேண்டாம் என்பதை அவர் கட்டளையிட்டிருப்பார். 1ஆம் அதிகாரம் 23 25 வரை உள்ள வசனங்கள் வாசித்து பார்த்தாலும் சரி, 41ஆம் அதிகாரம் 43 44 வரை உள்ள வசனங்கள், 3ஆம் அதிகாரம் 11 12 வரை உள்ள வசனங்கள், 5ஆம் அதிகாரம் 43வது வசனம், 7ஆம் அதிகாரம் 36வது வசனம், 8ஆம் அதிகாரம் 30வது வசனம், 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும்போது இந்த காரியங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது அவர் செய்த அற்புதங்களையும் அவர் யார் என்பதையும் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டாம், அது ரகசியமாக இருக்கட்டும் என்பதை கடைபிடித்ததாக இந்த மார்க்கு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் பார்த்தோம்னா அவர் ஓமைகளினால் பேசினார், மற்றவர்கள் புரிந்து கொள்ளாதபடி ஓமைகளினால் பேசினார் என்பது 4ஆம் அதிகாரம் 10 12 வரை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு ரகசியத்தை மையமாக கொண்டு இந்த மார்க்கு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் பார்க்கும்போது கடைசியாக மார்க்கு சுவிசேஷத்துல சீசர்களுடைய தவறுகள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா அவர்கள் குற்றங்களை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டது என்ன செய்ய முடியும், ரொம்ப வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியாது. அவர் ஆண்டவராய் ஜனங்கள் சீசர்கள் ஏற்றுக்கொள்ளாதது, அது நம்ம ஏற்கனவே பார்த்தபடி 40-41 காற்றும் கடலும் இவருக்கு பயப்படுகிறதே, இவர் யாரோ அப்படின்னு சீசர்கள் சொன்னது எழுதப்பட்டிருக்கும். அவர்கள் சுயநிலமாய் செஞ்சது 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல வாசித்து பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல இந்த வார்த்தைகளை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுரு நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டார். இப்படி அவர்கள் சுயநிலமாய் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். சீஷர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதது, அவர்களுடைய தவறுகள் எல்லாமே முக்கியத்துவப்படுத்த இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்தது, அவர்கள் விசுவாசம் இல்லாமல் இருந்தது, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அவர் யூதாஸ் அதுக்கு குற்ற உணர்ச்சி அடைந்து நான்கு கொண்டு செத்தாரு, இதெல்லாம் இதுல என்ன செய்யப்பட்டிருக்காது, சொல்லப்பட்டிருக்காது. பேதுரு மனம் திரும்பி மனங்கசந்து அழுந்தாரு, அந்த காரியங்களும் என்ன செய்யப்படுறாது, சொல்லப்பட்டிருக்காது. இன்னும் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 11 சீசர்களும் ஒன்றாக கூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களே, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்காது. ஆனா அவர்கள் செய்த தவறுகள், சீசர்கள் செய்த தவறுகள் எல்லாம் முக்கியத்துவப்படுத்தி எழுதப்பட்டிருக்கும். இப்படிதான் 9 சிறப்பு பண்புகள் இந்த மார்க்கு சுவிசேஷத்துல உள்ளதா பார்க்கிறோம். இன்னும் மார்க்கு சுவிசேஷத்தினுடைய நூலின் சுருக்கத்தையும் நம்ம பார்த்தோம்னா இந்த நாளிலே நம்ம மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தை முடிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் இயேசுவின் ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து துவங்குறது. 1ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்கள்ல இயேசுவின் ஊழியத்தினுடைய ஆரம்பம் சொல்லப்படியும் அவருக்கு முன்னோடியானவன் 1ஆம் அதிகாரம் 1 8 வரை உள்ள வசனங்களே சொல்லப்பட்டிருக்கும். அவரது ஞானஸ்தானம் 1ஆம் அதிகாரம் 9 11 வரை உள்ள வசனங்களே சொல்லப்பட்டிருக்கும். அவரது சோதனை 1ஆம் அதிகாரம் 12 13 வரை உள்ள வசனங்களே சொல்லப்பட்டிருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இயேசுவின் ஊழியத்தினுடைய ஆரம்பம், 1ஆம் அதிகாரம் 1 13 வரை உள்ள வசனங்களே ஊழியத்தின் ஆரம்பம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதலாவது இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானனுடைய காரியங்கள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலும், அவருடைய ஞானஸ்தானம் 1ஆம் அதிகாரம் 9 11 வரை உள்ள வசனங்களிலும், அவருடைய சோதனை 1ஆம் அதிகாரம் 12 13 வரை உள்ள வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கும். இயேசுவின் கலிலேயா ஊழியம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல முடிவடைகிறத பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கலிலேயா ஊழியம்
ஆரம்ப கால கலிலேய ஊழியம் வந்து 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதுல வந்து எனது முதலாவது சீஷர்களை அழைக்கிறார். 1ஆம் அதிகாரம் 14லிருந்து 20 வரை உள்ள வசனங்களிலே 1ஆம் அதிகாரம் 14லிருந்து 20 வரை உள்ள வசனங்களே சீஷர்களை அழைக்கிறார். 21 முதல் 34 வரை உள்ள வசனங்களே கப்பர்நகூமில் அற்புதங்களை செய்கிறார். அடுத்ததாக 35லிருந்து 45 வசனங்களிலே கலிலேயாவில பிரசங்கம் பண்ணி சுகமளிக்கிற ஊழியத்தை பார்க்க முடியும். அடுத்ததாக 2ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வரை உள்ள வசனங்களே கப்பர்நகூமிலே ஊழியம் செய்கிறார். 23லிருந்து 3ஆம் அதிகாரம் 12 வரை உள்ள வசனங்களிலே ஓய்வு நாள் சாட்சியை பார்க்கிறோம். இது இயேசுவின் கலிலேய ஊழியம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 29வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் ஆரம்ப கால கலிலேய ஊழியம். அது 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 3ஆவது அதிகாரம் 12வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கு. அதில் உள்ள 5 பிரிவுகள் தான். முதலாவது சீசர்களை அழைத்தார், 14லிருந்து 20 வரை உள்ள. அடுத்தது கப்பர்நகூமில் அற்புதங்களை செய்கிறார், 21லிருந்து 34 வரை. கலிலேயாவில பிரசங்கித்து அங்கே சுகமளிக்கிற ஊழியத்தை செய்கிறார், அது 35லிருந்து 45 வரை உள்ள வசனங்களிலே. அப்புறம் 2ஆம் அதிகாரத்திலே கப்பர்நகூமில் ஊழியம் செய்கிறார், 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 22 வரை உள்ள வசனங்களிலே. அப்புறம் ஓய்வு நாளை குறித்த சர்ச்சை வந்து 23ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பிற்கால கலிலேய ஊழியம் வந்து 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 29வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே உள்ள பார்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர்களை தெரிவு செய்கிறார். 3ஆம் அதிகாரம் 13லிருந்து 19 வரை 12 அப்போஸ்தலர்களை தெரிவு செய்கிறார். அப்புறம் கப்பர்நகூமில் 20லிருந்து 35 வரை உள்ள வசனங்களிலே கப்பர்நகூமில் உபதேசம் செய்கிறார். ராஜ்யத்தின் ஓமைகளை குறித்து உபதேசம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 34 வரை உள்ள வசனங்களிலே. கடலை அமைதிப்படுத்துதல் வந்து 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரை. பிசாசு பிடித்தவனை குணமாக்குதல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். கலிலேயாவில் இன்னும் அதிசயங்களை செய்கிறார், அது வந்து 21லிருந்து 43வது வரை உள்ள வசனங்கள். இயேசுவின் சொந்த ஊரில் நடந்த அவிசுவாசத்தை குறித்து 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலும். 6 அப்போஸ்தல குழுக்கள் கலிலேயாவில் பிரசங்கித்து குணமாக்குகிற அந்த இது 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இயேசுவின் ஊழியத்திற்கு எதிரான ஏரோதின் எதிர்வினையை 14ஆம் வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை பார்க்க முடியும். அடுத்ததாக கலிலேயாவிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலகி சொல்கிறது 6ஆம் அதிகாரம் 30லிருந்து 9ஆம் அதிகாரம் 29 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 10வது அதிகாரத்துல பார்க்கும்போது யூதேயா பெரேயா பகுதிகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு கீழே இருக்கிற சப்டிவிஷன் எல்லாம் உங்களுக்கு நான் நோட்ஸாவே கொடுத்துட்றேன். நம்ம வீடியோவில் பார்க்கும்போது அது உங்களுக்கு பார்க்கறதுக்கும் அது புரிந்து கொள்கிறதற்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். சப்டிவிஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்ஸாவே கொடுத்துட்றேன். கலிலேயாவிலிருந்து ஆண்டவர் விலகி செல்கிறது வந்து 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வர சொல்லப்பட்டிருக்கும். யூதேயா பெரேயா பகுதிகளில் இயேசுவின் ஊழியம் 10வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து இயேசுவின் பாடுகள் 11வது அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரை சொல்லப்பட்டிருக்கும். இயேசுவின் உயிர்த்தெழுதல் வந்து 16ஆம் அதிகாரத்துல சொல்லி இந்த மார்க்கு சுவிசேஷ புத்தகம் முடிவடைகிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் மார்க்கு சுவிசேஷ புத்தகம். நம்ம எல்லா சுவிசேஷ புத்தகங்களையும் ஒரு கண்ணோட்டமாக இதே போல பார்த்து முடித்து விட்டு அதில் இருக்கிற டிஃபரன்சஸ் 4 சுவிசேஷத்துக்கும் உரிய ஒப்பீடுகள் எப்படி நம்ம தியானிப்பது நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து அப்பா உம்முடைய வேதத்தை தியானிக்க கிருபை தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.